சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் 850 கோடி இருக்கான்னா அதில் 800 கோடி பேர் ஏழையாக தான் இருக்கான். ஏன்னா ஏழைகள் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கும். ஏழைகள் முன்னேறவே விட மாட்டாங்க. நம்ம முடிஞ்சாதான் முன்னேறிடணும். ஏன்னா இயேசு ஏழைக்காக தான் போகிறான்னாரு. எவனாவது முன்னேறி இருக்கானா? 2000 வருஷம் ஆச்சு. நல்லா நினச்சி பாருங்களேன். அதே மாதிரி முகமது நபி ஏழைக்கு தான் போகிறாருன்னாரு. அங்கே ஏழையே இல்லாமல் இருக்கானா அந்த இதில்? அதே மாதிரி எல்லா கடவுள்களும் ஏழைக்காக போராடி இருக்கான்னு எவனுமே முன்னேறல. இன்னும் சொல்ல போனால் 10 வருஷம் முன்னாடி ராகவேந்திரான்னு ஒருத்தர் வந்தார். இப்போ பார்த்தா பாபான்றானுவ. நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன். அந்த ஊர் புனேவுக்கு. அங்கே எல்லாமே ஏழையாக இருக்காங்க. அங்கேயே ஒரு பணக்காரனாக முடியல. இங்கே ஊருக்கு பாபா கோவில் கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்கு. திருப்பதியில் பாருங்களேன், 3/4 பேர் ஏழையாக இருப்பான். இங்கேருந்து எல்லாம் பணக்காரன் ஆகிறதுக்கு போயிட்டு போகணும். இதெல்லாம் முரண்பாடினுடைய உச்சம்.